நம்ம ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாம்பழம் இருக்குல்ல, இது உண்மையாகவே இயற்கையான முறையில தான் வந்து நமக்கு விளைவிச்சு குடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல செயற்கையான முறையிலான்னு கேட்டா அப்படின்னா, நமக்கு சந்தேகம் தான். தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் எந்த ஒரு மாவட்டத்தில அதிகமா மாம்பழ விளைச்சல் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதேபோல தமிழ்நாட்ட பொறுத்தவரையும் நமக்கு மாம்பழம் சீசன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மார்ச் ஸ்டார்ட் ஆகி ஜூன், ஜூலை வரைக்கும் இந்த சீசன் வந்து போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்டரிஸும் சரி, இல்ல ஜூஸ் கம்பெனிஸ் எல்லாம் எல்லாமே இந்த மாங்கா வரத்து அதிகமா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எப்பப்ப தேவையோ அப்பப்ப ஜூஸ்க்கும் சரி, இல்ல மாங்காவுடைய ஊறுகாய்க்கும் சரி, இத வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படிதான் இதுக்கு முன்னெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, அன்சீசன்ல நமக்கு மாங்கா வந்து கிடைக்கும். எப்படின்னா, இப்போ நவம்பர், அக்டோபர், டிசம்பர் இந்த மாரி நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு சீசன்ல இருக்கிற மாங்கா சைஸை விட அந்த நேரத்தில மாங்கா சைஸஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இத நமக்கு முழுக்க முழுக்க கெமிக்கல யூஸ் பண்ணி தான் விளைவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இயற்கையான முறையில நமக்கு ஒரு மாங்கா கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசம்பர் எண்டு, ஜனவரி ஸ்டார்ட்டிங்லாம் அதிகமா பார்த்தீங்கன்னா, அந்த பூ பூக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பூக்கள் வந்து நல்லா வந்து கீழ உதிராம இருக்கிறதுக்கும், மகசூல் அதிகமா கிடைக்கிறதுக்கும் மருந்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பூவிலிருந்து நமக்கு பிஞ்சு வரும், காய் வரும். அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்கும். இப்படிதான் வந்து நமக்கு இயற்கையான முறையில வந்து கிடைச்சிட்டு இருக்கும். இதுவே நமக்கு வந்து செயற்கையான முறைகள்ல கெமிக்கல யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஈஸியா மாங்காவ வந்து வர வச்சுக்க முடியும். அது நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே நம்ம கெமிக்கல் முறையிலும் ஈஸியா ஒரு மரத்திலிருந்து தாராளமா நம்மளால ஒரு மாங்காயை உருவாக்க முடியும். இதுக்காக நம்ம யூஸ் பண்றது என்னன்னா, கால்சியம் கார்பைடும், எத்தோஃபின் அப்படிங்கிற கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் லிமிட்டா தான் யூஸ் பண்ணணும். அதுவும் எதுக்காக அப்படின்னா, ஒரு பழத்த வந்து பழுக்க வைக்கிறதுக்கு சீக்கிரமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இத யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாமரத்திலிருந்து மாங்காய் உருவாக்குறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய ஒரு குத்தகை எடுத்துப்பாங்க ஒரு தோட்டத்த. அந்த தோட்டத்தில எல்லா மரத்துக்கும் இந்த கெமிக்கல அது மரத்துடைய வேர்ல ஊத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சீசன்ல விட அன்சீசன்ல நெறைய மாம்பழத்த வந்து குடுக்கும் அது. அது மட்டும் இல்லாம சைஸஸ் ரொம்பவே பெருசா இருக்கும். நம்மள பார்க்கும்போது டிஃபரண்ட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட்டும் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐ மீன் சீசன்ல என்ன மாரி ஒரு டேஸ்ட் குடுக்குமோ, அதே போல தான் நமக்கு அந்த நார்மல் சீசன் இல்லாம அன்சீசன்லயும் நமக்கு சேம் அதே போல டேஸ்ட் தான் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பெருசா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பண்றதுனால அந்த மரமும் சீக்கிரமா வந்து செத்து போயிடும். நார்மல் மரத்த விட இந்த மாரி அதிகமா கெமிக்கல் யூஸ் பண்ற மரம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு இருக்காது. சீக்கிரமா வந்து பட்டு போயிடும். ஆனா அதே போல இந்த ஒரு மாங்காவோ, இல்ல மாம்பழத்த இருந்து வர ஒரு மாம்பழத்த இல்ல வந்து ஒரு ஊறுகாய் சாப்பிடுறது நமக்கும் பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர்ல நம்ம அதிகமா சாப்பிடும்போது கேன்சர் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சீசன்ல இருக்கிறபோது சாப்பிடுற மாங்காய் ஓகே. அன்சீசன்ல மாங்காய் அப்படிங்கிறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். இது கண்டிப்பா நம்மளோட உடல் நலத்திற்கு கேடு தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால நீங்க சாப்பிடுற மாங்காய் வந்து நம்ம கெமிக்கலா இல்ல வந்து ஆர்கானிக்கா கண்டுபிடிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. பட் இந்த சீசன்ல சாப்பிடும்போது ஓரளவுக்கு நமக்கு ஆர்கானிக்கான மாங்காய் தான் கிடைச்சிட்டு இருக்கு.